வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 3லிருந்து வரக்கூடிய இலக்கண பகுதியாக தொகை நிலை தொடர்கள் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம இயல் 2லிருந்து தொகா நிலை தொடர்கள் பார்த்துருந்தோம். தொகா நிலை தொடர் பார்க்கும்போது என்ன பார்த்துருந்தோம்? உருபோ அல்லது சொல்லோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வரும். அது அந்த மாதிரி வந்ததுன்னா, ஒரு சொற்றொடர்கள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது தொகா நிலை தொடர். அது 9 வகைப்படும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? எழுவாய் தொடர், வெளித்தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வினைமுற்று தொடர், இந்த மாதிரி 9 வகையான தொகா நிலை தொடர்கள் பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிறது தொகை நிலை தொடர். அதுக்கு அப்படியே எதிர்ப்பதமாக இருக்கக்கூடியது. அதாவது ஒரு தொடரில் இரு சொற்களுக்கிடையில் சொல்லோ உருவோ மறைந்து ஒரே சொல் போல நிற்குமானால் அதை நம்ம தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஒரு சென்டென்ஸில் ஒரு சொல் அல்லது உருபு அப்படிங்கும்போது நம்ம இதை வேற்றுமை உருபுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஐயாள்கு இன்னதுக்கண், இல்லைன்னா பண்பு உருபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகிய, ஆன, அந்த மாதிரியான சொற்கள், அல்லது ஓமை உருபுன்னு சொல்லக்கூடிய போன்ற, போல, ஒப்ப, இந்த மாதிரியான சொற்கள் வெளிப்படையாக வராமல் மறைந்து வருவதல். அதாவது இப்போ மலர் போன்ற கை அப்படின்னு ஓப்பனாக வெளிப்படையாக அந்த சென்டென்ஸில் போன்றன்னு வந்துருச்சு அப்படின்னா அது தொகா நிலைக்கு போயிடும். அதுவே மலர்கை அப்படின்னு சொல்லும்போது அந்த போன்றங்கிறது இம்ப்ளைட், அது உள்ளே இருக்குது, ஆனால் நமக்கு வெளிப்படையாக வரல இல்லையா? அது தொகை நிலை தொடரில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்லோ உருவோ மறைந்து வெளிப்படையாக இல்லாமல் நிற்குமானால் அது தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம்னா 6 வகைப்படுது. அந்த 6 வகை தான் என்னங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. இதுதான் அந்த 6 வகையான தொகை நிலை தொடர்கள். வேற்றுமை தொகை அப்படிங்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த எம்சிக்யூ வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐ, ஆல், கு, இன், அது, கண், இந்த 6 தான் வேற்றுமை உருபுகள். இந்த 6 உருபுகளும் ஒரு சென்டென்ஸில் மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். இதுவே மறையாமல் வெளிப்படையாக வந்தால் நம்ம வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை போன இயலில் பார்த்துருந்தோம். தொகா நிலைக்கு தொகை நிலை அப்படிங்கும் பொழுது மறைந்து வரணும். இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? மதுரை சென்றார். இந்த மதுரை சென்றார் அப்படிங்கிறது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? மதுரைக்கு சென்றார் அப்படிங்கிறது தானே அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே அந்த கு, மதுரைக்கு அப்படிங்கிற அந்த கு என்கிற வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. அதுதான் இங்கே ஐ, ஆல், கு, இன், அது, கண், இதுதான் வேற்றுமை உருபு. இந்த தொடரில் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. இந்த இரு சொற்களுக்கும் இடையில் கு என்னும் வேற்றுமை உருபு இல்லை. நமக்கு இங்கே சென்டென்ஸில் இல்லை இல்லையா? அது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது. தொக்கி நின்று அப்படின்னா மறைந்து நின்று, ஆனால் அந்த பொருளை நமக்கு தருகிறது. அதுதான் வேற்றுமை தொகை. இந்த மாதிரி வேற்றுமை உருபு ஏதாவது ஒன்று மறைந்து ஒரு பொருளை தருமானால் அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பால் பருகினான் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு தொடர். பால் ஐ பருகினான், அதுதானே அங்கே உங்களுக்கு உண்மையான உள்ளார்ந்த அர்த்தம். பாலை பருகினான் அதுதானே. அப்போது இங்கே ஐ மறைந்து வருது. தலை வணங்கினான், தலையால் வணங்கினான், அது ஆள் மறைந்து வருது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி மதுரைக்கு சென்றான். வேலன் மகன், வேலனது மகன், அதுதானே அது உண்மையான அர்த்தம். அங்கே அந்த அது, இன், கு, ஆள் இதெல்லாம் மறைந்து வருவதனால அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த வேற்றுமை தொகையில் ஒரு சப்டிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே இன்னொரு பார்ட்டு உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இது என்ன உருபும் பயனும் உடன் தொக்க தொகைனா, இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? உருபு மட்டும், இந்த வேற்றுமை உருபுகள் இருக்குல்ல, 6 உருபுகள் மட்டும் மறைந்து வருவது வேற்றுமை தொகை அப்படின்னு பார்த்தோம். இந்த உருவோடு சேர்ந்து அந்த தொடர்க்கான ஒரு பயனும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா, அதனுடைய ஒரு பர்பஸ் அதுவும் மறைந்து வருது அப்படின்னா அது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தொக்க அப்படிங்கிறது மறைந்து அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ரெண்டுமே, உருபு பயனும் ரெண்டுமே மறைந்து வருவது தான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இங்கே தேர்ப்பாகன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. தேர்ப்பாகன் அப்படிங்கும்போது தேரை ஓட்டும் பாகன், இதுதான் அதனுடைய ஃபுல் மீனிங். கரெக்டாக? அப்போது இங்கே தேரை இந்த இடத்துல ஐ மறைந்து வருது. அது இல்லாமல் ஓட்டும் அப்படிங்கிற அந்த பாகன், தேர்ப்பாகன் அப்படிங்கிற சொல்லுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயன்,
அது என்ன பயன்? அது தேரை ஓற்றும் பாகன் தானே, அதனுடைய பர்பஸ் ஆர் பயன் அதுவும் வந்து மறைந்து வருவது. பாகன் என்னும் சொற்களுக்கு இடையில், தேர் மற்றும் பாகன் என்னும் சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளன. அந்த மாதிரி வருவது பேரு உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமை தொகையே ஆகும். அதுவும் வேற்றுமை தொகை தான். ஆனால் அதில் ஒரு சப்டிவிஷன் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற்றுமை தொகையில் உருபு மட்டும் மறைந்து வரும். உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் அதனுடைய பயனும் சேர்ந்து மறைந்து வருவது வேற்றுமை தொகை மற்றும் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்களா? அடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடியது வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா அதில் எது மறைந்து வரும் மெயினாக பார்த்தோம்னா காலம் காட்டும் இடைநிலைகளும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும். அப்போ காலம் காட்டும் இடைநிலைனா அந்த சொல் வந்து இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அது வந்து நமக்கு அதை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அது ப்ரெசென்ட்டில் நடந்துச்சா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா, இனிமேல் நடக்க போகுதா, பாஸ்டா ப்ரெசென்ட்டா ஃப்யூச்சரா அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த காலம் காட்டும் இடைநிலை வந்து இதில் மறைந்து இருக்கும். அந்த மாதிரி மறைந்து இருந்துச்சு. அதோடு சேர்ந்து ஒரு பெயரச்ச விகுதியும் மறைந்திருக்கு அப்படின்னா இந்த வினைப்பகுதி வந்து ஒரு பெயர் சொல்லோடு முடிவது வினைத்தொகை. பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸ்ப்ளிட் பண்ணி படித்தா சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் நான்? காலம் காட்டுது. இது வந்து பாஸ்டா ப்ரெசென்ட்டா ஃப்யூச்சரான்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீசு தென்றல், இது வந்து வீசிய தென்றலாகவும் இருக்கலாம், வீசுகின்ற தென்றலாகவும் இருக்கலாம், வீசும் தென்றலாகவும் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ இதில் எந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. முடிஞ்சிருச்சா, நடக்குதா, நடக்க போகுதாங்கிறது தெரியல. இந்த மாதிரி காலம் காட்டும் இடைநிலை மறைந்து வந்திருக்கு. அதோடு சேர்ந்து பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதி அடுத்த பெயர் சொல்லோடு தொடர்வது வினைத்தொகை எனப்படும். வீசு என்பது வினைப்பகுதி. கரெக்டா? இது தென்றல் என்னும் பெயர் சொல்லோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரெச்சம் ஆயிற்று. தென்றல் அப்படிங்கிற பெயர் சொல்லோடு சேர்ந்ததுனால இது பெயரெச்சம். மேலும் வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் என முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகிறது. எந்த காலமும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் 3 காலத்திலையும் இது வருவது. இந்த மாதிரி காலம் காட்டும் இடைநிலைகள் பெயரச்சில் துக்கி நிற்கின்றன. இதோடு வினைப்பகுதி அடுத்த பெயர்ச்சொல் அமைந்த சொற்றொடரிலே அமைவது வினைத்தொகை எனப்படும். ஸோ இது நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இது சிபிஎஸ்சியாக இருந்தால் உங்களுக்கு 1 மார்க்கில் தான் கேட்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது காலம் காட்டும் இடைநிலை மறைந்து வருது. எந்த பாஸ்டா ப்ரெசென்ட்டா ஃபியூச்சரான்னு தெரியாமல் 3த்துக்குமே சம்மந்தமாக காமனாக இருக்கக்கூடியது வந்து வினைத்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சமச்சீரில் கொஷின் ஆன்சர் மாதிரி எழுதணும் அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை அடுத்த பெயர் சொல்லோடு தொடர்வது வினைத்தொகை எனப்படும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வீசு தென்றல் கொடுத்துருக்காங்களா? இது பாருங்கள், அலை கடல், அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல் 3 காலங்களிலும் வருதா? ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். இந்த மாதிரி 3 காலங்களிலும் பொதுவாக பொருந்தும்படி இருந்தது அப்படின்னா அது வந்து வினைத்தொகை. ஸோ வேற்றுமை தொகை பார்த்தோம். வேற்றுமை தொகையில் ஒரு சப்டிவிஷனாக உருபும் பயனும் உடன் தொகை பார்த்தோம். அடுத்தது வினைத்தொகை. 3வது நம்ம பார்க்கக்கூடியது பண்புத்தொகை. பண்புத்தொகை அப்படிங்கும்போது அதனுடைய கேரக்டர் இல்லை. ஓகேங்களா? அப்போ எந்த மாதிரியான கேரக்டர் அது எக்ஸ்பிரஸ் பண்ணுது? அது நிறமாக இருக்கலாம், வடிவமாக இருக்கலாம், சுவையாக இருக்கலாம், இல்லைன்னா அளவாக இருக்கலாம். இதில் பண்பு உருபு என்ன? ஆகிய, ஆன, இது 2 தான் வந்து பண்பு உருபு. இப்போது செங்காந்தல் அப்படின்னா இதை நீங்கள் விரித்து பார்க்கும்போது, பிரித்து எழுதும்போது செம்மையான அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? செம்மையாகிய காந்தல், செம்மையான காந்தல், ஆகிய அல்லது ஆன. பசும்புல் அப்படின்னா பசுமையான புல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆகிய அல்லது ஆன அப்படிங்கிற பண்பு உருபு மறைந்து அது சொல்லக்கூடியது வந்து நிறமாகவோ, வடிவமாகவோ, சுவையாகவோ, அளவாகவோ இதில் ஏதாவது ஒரு பண்பை உணர்த்தக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பண்புத்தொகை. முதலியவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய, ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது. செம்மை, இங்கே தான் சொன்னேன், செம்மையான, செம்மையாகிய, மையும் மறைந்து வருது, பண்பு உருபுகளும் மறைந்து வருவது. இந்த மாதிரி இருக்கிறது வந்து பண்புத்தொகை. இதில் நம்ம நிறம், வடிவம் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ கருங்குதிரை அப்படின்னு சொல்கிறோம். இந்த செங்காந்தல் இதெல்லாம் நிறத்தை குறிக்கக்கூடியது. நம்ம விரிச்சு எழுதும் பொழுது கருமையான, கருமையாகிய, செம்மையாகிய
இந்த மாதிரி சொல்லுவோம். செங்கதிர் இதெல்லாம் வந்துட்டு கலரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. அதுவே வந்து வட்ட நிலா, வட்டமான நிலா. வட்ட நிலா அப்படிங்கிறது நம்ம பிரித்து எழுதும்போது வட்டமான நிலா அப்படின்னு எழுதுவோமா, அது வடிவத்தை குறிக்கக்கூடியது. இன்சொல் இனிமையான சொல், அது வந்து சுவையை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரியாக நிறம், வடிவம், சுவை இந்த மாதிரியான பண்புகளை குறித்து அதில் வந்து ஆகிய, ஆன போன்ற பண்புருபுகளும் மை விகுதியும், செம்மையான, வட்டமான அப்படிலாம் வரும்போது மை விகுதியும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். இதில் ஒரு சப்டிவிஷனாக இருக்குது. நம்ம மேலே உருபும் பயனும் உடன்தொக்க தொகை பார்த்தோமா, அதுபோல் இதில் ஒரு சப்டிவிஷன் வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ்லலாம் சின்ன கிளாஸில் கிராமர் படிக்கும்போது ப்ராப்பர் நவுன், காமன் நவுன் அப்படின்லாம் படிப்போம் இல்லையா. ப்ராப்பர் நவுன்னா பர்டிகுலராக அந்த ஸ்கூல் பேர் தான் வந்து ப்ராப்பர் நவுன், இல்லை பர்டிகுலராக அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் பேர், அந்த டாக்டர் பேர், டீச்சர் பேர், அதுதான் வந்துட்டு ப்ராப்பர் நவுன், பர்டிகுலர்லி ஃபார் தட் பர்சன். அதுவே வந்து காமனாக ஒரு டீச்சர் அப்படின்னா ஸ்கூலில் இருக்கிற அத்தனை டீச்சருமே டீச்சர் தான் இல்லையா. உங்கள் கிளாஸ் டீச்சர் பேர் சொல்லும்போது மட்டும்தான் அவங்க கிளாஸ் டீச்சர் இல்லை தமிழ் டீச்சர் எதுவோ ஒன்று நமக்கு தெரியும். அந்த ஸ்பெசிஃபிக் நவுனும் ப்ராப்பர் நவுனும் காமன் நவுனும் படிச்சிருக்கோம் இல்லையா, அதே தான் வந்து இங்கே இரு பெயரொட்டு பண்புத்தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகையாகும். ஸோ பண்புத்தொகைனா என்ன ஆகணும், ஆகிய, ஆன, இது வந்து மறைந்து வரணும். அதனால இங்கே ஆகிய அப்படிங்கிற இந்த பண்பு உருபு மறைந்து வருது. இது இரு பெயரொட்டு அப்படிங்கும்போது ரெண்டு பெயர், என்ன பெயர், ஒன்று வந்து சிறப்பு பெயர், இன்னொன்று பொது பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் மார்கழி திங்கள். இங்கே மார்கழி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக அந்த மார்கழி மாதத்திற்கு உரிய பெயர், கரெக்டாக. திங்கள் அப்படிங்கிறது சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் நீங்கள் எந்த மாதத்தை வந்து குறிப்பிட்டாலும் அது பேர் வந்து திங்கள் தான். மாதத்திற்கு இன்னொரு பெயர் திங்கள், கரெக்டா. அந்த மாதிரி இது வந்து பொது பெயர். மார்கழி அப்படிங்கிறது சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் அந்த மாதிரி முன்னும் பின்னும் வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. சாரை பாம்பு. சாரை அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் ஆஃப் பாம்பு, அதுக்கு தான் அந்த பேர். பாம்பு அப்படிங்கிறது காமன் நேம், எல்லா பாம்புகளுக்கும் பாம்பு அப்படின்னு பேர். இன்னும் சொல்லணும்னா பனை மரம் சொல்லலாம். பனை அப்படின்னா அந்த ஒரு மரத்துக்கு பேர் தான், பாம் ட்ரீயை மட்டும்தான் நம்ம பனை மரம்னு சொல்லுவோம். ஆனால் காமனாக வந்து எல்லா மரங்களுமே மரம் தான். ஸோ அதை பிரித்து எழுதும்போது பனையாகிய மரம், மார்கழி திங்கள், சாரையாகிய பாம்பு, இந்த மாதிரி மார்கழியாகிய மாதத்தில் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா. அந்த பண்பு உருபு அங்கே மறைந்து வருது. ஆகியங்கிற பண்பு உருபு மறைந்து சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. ஓகேங்களா. திங்கள், பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி, சாரை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழியாகிய திங்கள், சாரையாகிய பாம்பு என்று வந்திருப்பதனால் இது வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இரு பெயரெட்டாக வந்திருப்பதால் இது இரு பொருட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பண்புத்தொகையில் ஒரு பார்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடியது உவமை தொகை. உவம உருபு என்னங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும், சின்னதுலேருந்தே படிச்சிருப்போம். போல, போன்ற, ஒப்ப இந்த மாதிரியான உருபுகள் வந்து மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து உவமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் போல, ஒப்ப முதலான உவம உருபுகள் மறைந்து வருவது உவமை தொகை. அதாவது உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில். மலர் போன்ற கை, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் உவமை, உவமேயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மலர் கை அப்படின்னா மலர் போன்ற கை, அவளுடைய கைகள் வந்து மலர் போன்று மென்மையாக இருக்கிறது, அதுதான் அங்கே மீன் பண்ண வராங்க. அதுதான் வந்து மலர் கை. அதில் எப்படி இருக்குது, மலர் போன்ற கை அப்படிங்கிற அந்த போன்ற அப்படிங்கிற உவம உருபு வந்து மறைந்து இருக்கிறதுனால மலர் கை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உவமை தொகையாக வருகிறது. மலர் என்பது உவமை, கை என்பது உவமேயம். இடையே போன்ற என்னும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது, அது வந்து உவமை தொகை. இன்னும் வேறு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கயல் விழி. கயல் போன்ற விழி, கயல்னா மீன் இல்லையா, அவள் கண்கள் வந்து மீனை போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுனால கயல் விழி, கயல் போன்ற விழி. பவளவாய், மதிமுகம். ஸோ நிலவை முகத்தோடு ஒப்பிடுறாங்க, அவளுடைய முகம் வந்து நிலவு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மதி போன்ற முகம், அங்கே போன்றங்கிற உவம உருபு வந்து மறைந்து வந்திருக்கிறதுனால இது வந்து உவமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது உம்மை தொகை.
உம்மை தொகை இது நான் போன அந்த MCQ வீடியோலேயே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எண்ணும்மை உம்மை தொகை 2 விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? நம்ம இங்கே என்ன சொல்லிட்டோம், தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே மறைந்து வருவதும் தொக்கி வருவது தான் வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அப்போ பார்க்கும்போது உம்மை தொகை அப்படின்னா இந்த அப்படிங்கிற இது வந்து வார்த்தை வந்து இடைச்சொல் வந்து மறைந்து வரணும், தொக்கி வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உம்மை தொகை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அண்ணன் தம்பி கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம விரித்து பார்க்கும்போது பிரித்து எழுதும்போது அண்ணனும் தம்பியும் வருதா, அண்ணனும் தம்பியும். ஆனால் இப்போ பார்க்கும்போது இது அண்ணன் தம்பின்னு மட்டும் இருக்கா. இந்த வந்து மறைந்து வந்தால் அது வந்து உம்மை தொகை. அதுவே வந்து வெளிப்படையாக வந்தால் அது வந்து எண்ணும்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தாயும் சேயும் அப்படின்னு இருந்தால் அது எண்ணும்மை, தாய் சேய் அப்படின்னு இருந்தால் உம்மை தொகை. ஓகேங்களா? இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் என விரிந்து பொருளை உணர்த்துகின்றன. இங்கே என்னும் இடைச்சொல் வந்து மறைந்து வந்திருக்கிறது. அதுதான் வந்து உம்மை தொகை. இரவு பகல், காய்கனி, உற்றார் உறவினர், இது எல்லாமே உம்மை தொகை. இரவும் பகலும், காயும் கனியும், உற்றாரும் உறவினரும், இது எல்லாமே வந்து எண்ணும்மையில் வரும். ஓகேவா? ஸோ 5வது பார்த்தாச்சு. 6 அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வார்த்தையை நம்ம பிரித்து எழுதும்போது அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு சொல்லுவோம். அல் அப்படின்பது அல்லாத அப்படின்னு, அதுதான் வந்து அல் மொழி தொகை. அதாவது இப்போ நீங்கள் மேலே படித்த 5 உருபுகளும் அல்லாத வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும். ஸோ இப்போ நம்ம பார்த்த 5 தொகைகளும் அல்லாத வேறு சொற்கள் வந்து மறைந்து நின்றுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அன்மொழி தொடர் அப்படின்னு அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம். சிவப்பு சட்டை பேசினார். ஓகேவா? அப்போது சிவப்பு சட்டையை அணிந்த மனிதர் பேசினார், அதுதானே அதோட ஃபுல் மீனிங். ஆனால் அதை நம்ம எப்படி சொல்கிறோம், சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து இங்கே அன்மொழி தொடர் அப்படின்னு சொல்கிறார். சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசை உடையவர் பேசினார். அந்த அணிந்தவர், உடையவர், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இங்கே மறைந்து வந்திருக்கிறது. பொற்றொடி வந்தால், அதாவது பொன்னாளாகிய வளையல், தொடி அப்படின்னா வளையல், பொன்னாளாகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள், அதுதான் வந்து அங்கே பொற்றொடி வந்தாள். பொற்றொடிங்கிற பேர் அவளுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க, பொன்னாளாகிய வளையலை அணிந்தவள், அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. கரெக்டா? கனிமொழி பேசினாள். கனிமொழி அப்படின்னா என்ன, கனி போன்ற மொழியை கொண்டவள், கனி போன்ற மொழியை பேசுபவள். கனி போன்ற மொழியை பேசும் பெண் பேசினாள், இதுதான் அவனுடைய ஃபுல் மீனிங். கனிமொழி பேசினாள். அப்போது இங்கே மேலே சொன்ன ஐயா வேற்றுமை உருபோ இல்லை உவம உருபோ இந்த மாதிரியானது இல்லாமல் ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும், ஓகேவா, மேலே சொன்ன உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தந்தது அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருகின்றன. இதுதான் வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? இப்போ இதுதான் வந்து இந்த 6 டைப்ஸ் தான் வந்து நமக்கு தொகை நிலை தொடர்கள். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை மற்றும் அன்மொழி தொகை. வேற்றுமை தொகையில் நம்ம ஒரு சப்டிவிஷனாக உருபும் பயனும் உடன் தொகை பார்த்தோம். அதுபோல் பண்பு தொகையில் இருபெயரொட்டு பண்பு தொகை பார்த்தோம். வேற்றுமை தொகையில் என்ன மறைந்து வரணும், ஐயாள்கு இன்னதுக்கன் அப்படிங்கிற வேற்றுமை உருபுகள் மறைந்து வரணும். வினைத்தொகையில் காலம் மறைந்து வரணும், எந்த காலத்திற்கு உரியது என்று தெரியாமல் காலம் மறைந்து வரணும். பண்பு தொகையில் ஆன, ஆகிய, அப்புறம் மை விகுதி மறைந்து நிறம், வடிவம், சுவை, அளவு இது போல விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வந்ததுன்னா பண்பு தொகை. உவமை தொகையில் போல, போன்ற, ஒப்ப இந்த மாதிரியான சொற்கள் வந்து மறைந்து வரணும். உம்மை தொகையில் என்ற இடைச்சொல் வந்து மறைந்து வரும். அன்மொழி தொகையில் அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு படித்தோம். இந்த வேற்றுமை உறுப்புகளை நம்ம படித்த விஷயங்கள் அல்லாத வேறு சில சொற்கள் மறைந்து வந்தால் அது வந்து அன்மொழி தொகை. ஸோ இதுதான் வந்து தொகை நிலை தொடர்கள். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.